Hi all, welcome back to Little Pandit channel. ஸோ நம்ம இப்போ மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் நம்ம மூணாவது செட்டில் மூணாவது லெட்டரோட மாத்திரா பார்க்குறோம் இல்லையா? ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், மாத்ராஸ் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கிடைக்குதா, டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு டா 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 நா அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் டி போட்டிருப்பேன், டிஏ போட்டிருப்பேன். இதுக்கும் டிடிஏன்னு போட்டிருப்பேன் ப்ரொனவுன்சியேஷன், டாட்டா. ஸோ இது டா. ஸோ டா ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு நான் ஸ்பீடாக எழுதி காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாத்ராஸ் வீடியோ நம்ம லெங்க்த்தியாக போனோன்னா உங்களுக்கும் போரிங், சொல்லிக் கொடுக்குற எனக்கும் கொஞ்சம் அது போரிங்காக தெரியும். ஸோ நான் இப்போவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்வராட்சரம் வெஞ்சனம், அதாவது அந்த காங்க இதை ஃபார்மேட்டாக கரெக்டாக படிச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காக்கா படிக்கிறதுக்கு ஒரு சாங் மெத்தட் இருக்குது. நான் அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். டா டா டி டி டு டு da da di di du du dr de dai do dau dum da. ஓகேவா? இது டான் சொன்னேன், பட் டா தான் நம்ம டான் இப்போ எப்படி எழுதுறதுன்னு தெரியும். டா எஸ் போட்டுட்டு மேலே ஒரு கோடு, டானா எஸ் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு, டி டி ஈக்கு எப்போதுமே ரைட் சைடும், ஈக்கு லெஃப்ட் சைடும், ஈ ரைட் சைடு, ஈ லெஃப்ட் சைடு. ஊ ஊ ரூ. ஓகேவா? ரூக்கு கீழே இந்த சைடு வரணும். இப்போ என்னது? டா 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 டி டி டு டு ட்ரு டே டை டோ டவ் டம் டக். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம அந்த லெட்டரை எழுதிட்டு கோடு போடணுங்கிறதா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதை இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டவ் டம் டக். ஓகேவா? ஸோ இதுதான் அடுத்த ஆள் உள்ள இந்த ரெண்டு மாத்திரை. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த செட்டு பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த வெஞ்சன் ஒரு தாளத்தில் படிக்கலாம், இல்லைன்னா ஒரு ராகத்தில் படிக்கலாம்னு. ஸோ அது இப்படி தான் சொல்லுவாங்க, க க க க ங, காய் க காய் க ங. இதுதான் கரெக்ட் ஃபார்மேட். காய் க, அதாவது கா அடுத்தால இக்காங்கிற மாதிரி, காய் க காய் க ங, சாய் ச சாயிச்ச ஜா ஜாயிச்ச ஞா, டா இட்ட டா இட்ட நா. ஓகேவா? அப்போ இது எப்படி சொல்லணும்? டா இட்ட டா இட்ட நா, அடுத்தால தா இத்த டா இத்த நா, பா ஃபா பா மா, பா ஃபா பா பா மா. அதுதான் அடுத்த அஞ்சாவது செட்டு. ஆறாவது யாரா லாவா ஷா சா ஹா த்ரா ஞா. அதுதான் அந்த ஒரு லெவல். ஸோ இந்த ஸ்பீடாக தான் அதை படிக்கணும். ஸோ நம்ம இது இன்னொரு தடவை ரீட் பண்ணிக்கலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டவ் டம் டா. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த சார்ட்ல எல்லாம் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸு, தமிழ், மேக்ஸ் எல்லாம் எழுதி வீட்டு செவத்தில் ஒட்டுவோம். அதே மாதிரி நம்ம ஹிந்தியும் பண்ணலாம். எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிற இந்த வே, அதாவது மாத்ராஸ் இங்கே இருக்கும், ஸ்வரா ஹிந்தி லெட்டர்ஸ், ஸ்வர் வெஞ்சன் மாத்ராஸ். ஸ்வர் இங்கே இருக்கும், அதாவது சவுண்ட் லெட்டர் மாத்ராஸ். ஸோ அது இந்த மாதிரி ஆ ஆ இன்னு எழுதி ஸ்மாலாக கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போல்டாக எழுதணுமோ எழுதி அதை நீங்கள் வீட்டில் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் இப்போ இது கொஞ்சம் சிறுசாக ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு எழுதியிருக்கேன், ஏன்னா என் பொண்ணும் இதை படிச்சுக்கிட்டு இருக்கா.
ஸோ அவளுக்காக நான் இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இதே மாதிரி மாத்ராஸும் நீங்கள் அந்த மாதிரி 13 காலம் போட்டு எழுதி வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு படிக்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது என்னோட ஒரு சின்ன டிப்ஸ். எல்லாரும் இந்த டிப்ஸை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.